மன்னா. சங்கீதம் 20:7 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. குதிரைகளும் ரதங்களும் ஒரு போருக்கு தேவையான ஒன்று. ஒரு ராஜாவுக்கோ அல்லது ஒரு போர் வீரனுக்கோ மிகவும் அவசியமான ஒன்று. அந்த குதிரை ரதத்தையும் வைத்து அநேக காரியங்களை செய்யலாம். எதிரிகளோடு போய் சண்டை போடலாம், அல்லது விரைந்து செயல்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஜனத்துக்கு குதிரை மீதோ ரதத்தின் மீதோ நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமம் நமக்கு மேலானது. வேதத்தில் எலியா என்கிற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் அந்த எலியாவின் மீது அமர்ந்ததுனால ஆகாபின் ரதத்துக்கு முன்பாக எலியாவால் ஓட முடிந்ததாம். எலியாட்ட குதிரையும் இல்லை, ரதமும் இல்லை. ஆனால் ரதத்தை காட்டிலும், ராஜாவுடைய ரதத்தை காட்டிலும், ராஜாவிடம் இருந்த குதிரைகளை காட்டிலும் வேகமாக ஓடுகிற ஒரு பலன் எலியாவுக்கு இருந்தது. காரணம், கர்த்தருடைய கரம் எலியாவின் மீது இருந்தது. ஆகதான் இங்கே சொல்லுகிறது, எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டும். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும், வல்லமையை கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தின் மீது நம்பிக்கையாருங்க. அந்த கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள்கிட்ட இல்லாதவைகளை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள்கிட்ட இருக்கிற சாதாரணமானவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை உங்கள் மேலே வைக்க கிருபை தாங்க. உங்கள் நாமத்தின் மீது வைக்க உதவி செய்யுங்க. உங்களை குறித்தே மேன்மை பாராட்டி கிருபை தாங்க. உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். வல்ல பெருங்காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.